வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் சோபனா யட்சினியை எவ்வாறு வசியம் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த யட்சினியை வசியம் செய்ய நினைப்பவர்கள் நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் ஜபிக்க வேண்டும். யட்சினியை முதலில் வசியம் செய்ய நினைப்பவர்கள் தங்களுடைய பட்சி அதிகாரத்துக்குரிய நாளன்று நல்ல நேரம் பார்த்து அந்தி சந்தி வேளையில் சிவப்பு பட்டாடை உடுத்திருக்க வேண்டும். சிவப்பு மணிமாலை அணிந்து மந்திரமும் ஜெபிக்க வேண்டும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் மல்லிகைப்பூ, பழங்கள், கற்பூரம், ஊதுபத்தி. நாம் 5 முகமாக விளக்கை ஏற்றி முதலில் பிள்ளையாரின் மூல மந்திரத்தை 108 தடவை சொல்ல வேண்டும். பின்பு இந்த யட்சினியின் மூல மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். இந்த யட்சினியை நாம் வசியம் செய்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்றால், இந்த யட்சினியை ஒரு குறிப்பிட்ட விஷயங்களின் பாதுகாவலாக வைத்திருந்ததாகவும், இந்த தேவதையை சித்தி செய்து கொண்டால் நல்ல செல்வ வளமோடு வாழலாம் என்றும் சித்தர்கள் குறிப்பில் உள்ளது. இந்த யட்சினி இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொளிக்கும். யட்சினியின் மூல மந்திரத்தை நாம் எவ்வளவு அதிகமாக 14 நாட்கள் ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக நாம் உரு கொடுத்து ஜெபித்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 108 தடவை 1,00,000 தடவை சொல்ல வேண்டும் என்று கணக்கு இல்லை. நாம் எவ்வளவு அதிகமாக மூல மந்திரத்தை ஜெபிக்க முடியுமோ ஜெபித்தால் நமக்கு சகல செல்வ வளங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் என்று சித்தர்கள் குறிப்பில் உள்ளது. நன்றி.